நெற்றியில் மங்கள சின்னமே இறையருள் விபூதி மின்னுமே. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். நம்ம ஊரு கோயில்கள் பவர்ட் பை கந்தவிலாஸ். ஓம் கணாநான்த்வா கணபதியும் அவாமஹே கவிம் கவீனாபமஸ்ரவஸ்ரமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ரண்வன்னோதிபிः சீதசாதனம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ சிம்ப தட்சிணாமூர்த்தயே நமோ நமः. அப்பிரமேயத்வயாதீத நிர்மல ஞானமூர்த்தயே मनोहिरां वितुराय श्री दक्षिणामूर्तये नमः. देवानां च ऋषीणां च गुरुं काञ्चनसन्निभं बुद्धिबोधं त्रिलोकेशं तं नमामि बृहस्पतिं. वृषभध्वजाय विद्महे गृह्णीहस्ताय धीमहि तन्नो गुरुः प्रचोदयात्. காஞ்சிபுரம் மாவட்டம் திருப்புலிவனத்தில் 1500 ஆண்டு பழமையான வியாக்ரபுரீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. பல்லவர்கள் காலத்து கட்டுமான பணியே பிரதானமாக உள்ளது. சுவாமியினுடைய நிலை மலை மேல் இருப்பதாக இங்கு அமைந்துள்ளது. இங்கே 15 படியில் உயரமான இடத்தில் உள்ளார். அதே போன்று வாசப்படியும் கொஞ்சம் கொஞ்சமாக குறுகி மனசை ஒரு நிலைப்படுத்தி இறைவனை வணங்கணும் என்று 15 அடி உயரத்தில் ஆரம்பித்து 3 அடியில் உள்ளார். இந்த கோயிலில் முக்கியமான விஷயங்கள், சுவாமி சுயம்புலிங்கம் சகியோட காட்சி கொடுக்கிறார். இங்கே தட்சிணாமூர்த்தி தனி சன்னதியாக உள்ளார். 2 அமிர்த குஜாம்பால், ஒன்று வடக்கு ஒன்று தெற்கு. தாயாருக்கு மதிப்பு கொடுத்த இடம் இந்த இடம். அதனால் அமிர்த குஜாம்பால் என்ற பெயரோடு தனி சன்னதியில் உள்ளார். சிவபெருமான் சுயம்பு லிங்கமாக இருக்கிறார். லிங்கத்தின் மீது புலியின் பாதங்கள் படிந்துள்ளன. சிவனின் விலா எலும்பும் தெரிகிறது. லிங்கத்தின் மேல் பாகத்தில் ஜடாமுடி உள்ளது. தஞ்சை திருவையாறு, நெல்லை சிவசைலம் உள்ளிட்ட கோயில்களில் மட்டுமே ஜடாமுடி தரித்த லிங்கத்தை காண முடியும். அதேபோல் இங்கும் அமைந்துள்ளது கூடுதல் சிறப்பு. அம்பிகை அமிர்த குஜலாம்பாள் நோய் நொடியின்றி வாழ அருள் புரிகிறாள். திரு அழகான புலி வாழ்ந்த காடு வனம் திருப்புலிவனம். இறைவனுடைய நாமதேயம் புலி வனநாதர் வியாக்ரபுரீஸ்வரர். அம்பாளுடைய நாமதேயம் அமிர்த குஜாம்பாள். 3வது வரமாக அந்த முனிவர் இறைவனை வேண்டுகிறார், எனக்கு சிம்மத்து மேல் காட்சி கொடுக்க வேண்டும் என்று. உடனே இறைவன் சிம்மத்து மேல் அவர் காட்சி கொடுத்து அதே உருவத்தை ராஜாவுக்கும் கொடுத்து இங்கே தட்சிணாமூர்த்தி சிம்மத்து மேல் இருப்பார். சிதம்பரத்தில் வசித்து வந்த பதஞ்சலி முனிவரும் வியாக்ரபாதர் என்பவரும் சிவனுக்கு தினமும் மாலை அணிவித்து வணங்கி வந்தனர். ஒரு நாள் உயர இருந்த மலர்களை பறிக்க முடியாமல் வியாக்ரபாதர் வருத்தத்தில் இருந்தார். அப்போது தோன்றிய சிவன் அவருக்கு புலி கால்களை கொடுத்தார். அந்த நகங்களால் மரத்தை இறுக பற்றி மலர்களை பறித்து சிவனை வழிபட்டார் வியாக்ரபாதர். இவர் புலிவடிவில் தரிசித்த இடமே திருப்புலிவனம் என அழைக்கப்படுகிறது. பக்தனின் பெயரையே தனக்கு சூட்டிக்கொண்டு சிவன் வியாக்ரபுரீஸ்வரரானார். இங்கு தனி சன்னதியில் அமைந்துள்ளார் வியாக்ரபாதர். இவர் தான் அந்த முனிவர். புலியை அவதாரம் எடுத்து இந்த ஊரில் பூஜை பண்ணுறார். அந்த சமயத்தில் குலோத்துங்க சோழராஜா வரார். அவருக்கு இறைவன் சிம்மத்து மேல் காட்சி கொடுக்கிறார். இங்கு தட்சிணாமூர்த்தி எல்லா ஊர்லேயும் கால் மேலே கால் போட்டுருக்கோம். ஆனால் இந்த ஊரில் சிம்மத்து மேலேயும் மயிலகன் மேலேயும் உள்ளார். கை அபய வரதமாக இருக்கும். இங்கே அபய ஹஸ்தம், ஒரு கை சிம்மத்தை பாருங்க அப்படின்றார். அதே போன்று மேல் உள்ள கையில் ஒன்று அக்னியாகவும் ஒன்று ஜபமாலயமாகவும் உள்ளதார். அதுக்கு மேல் சிகைக்கு மேல் சுவாமி கல்லால மரத்தின் கீழும் ருத்ராட்ச மரத்தின் கீழும் அமர்ந்துள்ளார். இங்கே முனிவர்கள் எல்லா ஊர்லேயும் கீழே தான் இருப்பார். ஆனால் இங்கு இறைவனுக்கு பக்கத்தில் உள்ளார். தம்பதி சமேதராக எந்த ஒரு ஆணோ பெண்ணோ இந்த ஜென்மா எடுத்தால் கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் ஆச்சுன்னா குழந்தை பிறக்கணும். அந்த குழந்தையை நல்லபடியாக வளர்க்கணும். அதனால் இங்கே ரிஷிகளுக்கும் பத்தினி உண்டு. இந்த ஊரில் மட்டும்தான்
ரிஷிகளுக்கு பத்தினியோடு இருக்கார். வியாக்கிரபாதர் அவருடைய மனைவி, குலோத்துங்க சோழராஜா அவருடைய மனைவி. இங்கே கிங்கிரர்கள், கிண்ணர், கிம்புருடர், சங்கீதம் இல்லாத ஒரு பூஜை கிடையாது. சரிகம பதனி சனித்தப்ப மகரிசா சப்தஸ்வரங்களை கொடுத்த, வீணை புல்லாங்குழல் கொடுத்த முனிவர்களும் இங்கே வந்திருக்கார். அது கீழ் பதஞ்சலி முனிவர். இந்த பதஞ்சலி முனிவர் என்பவர் சுவாமிக்கு பெருமாளுக்கு ஆதிசேஷனாகவும் இங்கே வரும்போது பதஞ்சலியாகவும் உள்ளார். இங்கே தம்பதி சமேதராக இருக்கிறார். மேல் பாகத்தில் சிம்மத்து மேல் சூரியனும் புலி மேல் சந்திரனும் உள்ளார். எந்த ஒரு கோயிலிலும் துவாரபாலகர் உண்டு. இங்கே துவாரபாலகரே சூரிய சந்திரனாகவே இருக்கிறது தான் விசேஷம். நம்ம பிறக்கிறது நட்சத்திரம், இறக்கிறது திதி. அது யாரால் ஏற்படுகிறது என்றால் சூரிய சந்திரனால். அதனால் இங்கே சூரிய சந்திரனே இங்கே துவாரபாலகராக இருக்கிறார். அதனால் இந்த ஊருடைய க்ஷேத்திரத்தினுடைய விசேஷம் என்னென்னா, கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகும். ஏனென்றால் ரிஷிகள் பத்தினியோடு இருக்கார். அதே மாதிரி கல்யாணம் ஆயிடுத்துன்னா குழந்தை பாக்கியம் வேண்டும். அது குலோத்துங்க சோழராஜா இங்கே வந்ததால் இங்கே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி தம்பதிகள் புரியாமல் இருக்கிறதுக்காக பதஞ்சலி முனிவரும் மனைவியோடு வந்திருக்கார். ஒரு பூஜைன்னும் போது பூஜைகளில் மணி இல்லாமல் பூஜை பண்ணக்கூடாது. சப்தங்கள் இருக்கணும், சரிகம பதனி சப்தஸ்வரங்கள் இருக்கணும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியம். அதே மாதிரி சூரிய சந்திரன் துவாரபாலராக இருக்கிறதால எப்போவுமே நம்ம சூரிய சந்திரனை தினந்தோறும் நமஸ்காரம் பண்ணி நம்ம வேண்டிய பிரார்த்தனைகள் பண்ணினால் இங்கே விசேஷமாக கிடைக்கும். கருவறை தரை மட்டத்திலிருந்து 15 அடி உயரத்தில் உள்ளது. சிவன் சன்னதியில் ஒரு சுரங்கப்பாதையும் உள்ளது. இதன் வழியாக காஞ்சிபுரம், உத்திரமேரூர் வரை மன்னர்கள் சென்று வந்ததாக கூறப்படுகிறது. அனைத்து ராசியினருக்கும் இது பரிகார இடமாக விளங்குகிறது. திருமணம் நடக்க, குழந்தை பாக்கியம் பெற, நவக்கிரக தோஷம், நாகதோஷம் நீங்க வியாக்கிரபுரீஸ்வரரை பலர் வழிபடுகின்றனர். வேண்டுதல் நிறைவேறியதும் சிவனுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்து வஸ்திரம் சாத்தி வழிபடுகின்றனர். சிவராத்திரி, மார்கழி, திருவாதிரை விசேஷமாக கொண்டாடப்படுகிறது.